இந்த ஊனாங்கொடி அதாவது வீக்கங்களை கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஊனாங்கொடிக்கு இருக்குது. இந்த ஊனாங்கொடியில் வெட்டுக்காயங்கள், அதாவது காயங்கள் ஆச்சு, அதில் தையல் போடணும், அந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல முத்துன தண்டு கிட்டத்தட்ட ஒரு பேனா மொத்தத்துக்கு இருக்கக்கூடிய தண்டை வந்து வெட்டுவாங்க. வெட்டிட்டா அதில் உள்ள வந்து ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையை வாயில் வச்சு ஊதுனாங்கன்னா அதிலிருந்து ஒரு பிசின் வடியும். அந்த பிசினை வந்து அந்த புண்ணில் வச்சு அப்படி சேர்த்து வச்சு ஒரு கட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கும். பெவிகால் போட்ட மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கும். அதுக்கு அதாவது வெட்டுக்காயங்களை வந்து தையல் போடாமல் ஆற வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஊனாங்கொடியோட பாலுக்கு இருக்குது. அதேமாரி மருவை கரைக்கக்கூடிய தன்மையும் இந்த பாலுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை. சர்க்கரை நோயால் வந்த புண், காலில் வரக்கூடிய புண்கள், எந்த வைத்தியம் பார்த்தாலும் மேலுக்கு தைலம் போட்டாலும் சரி அல்லது உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டாலும் சரி ஆறவே மாட்டேங்குது. அப்பப்போ நாம் வெட்டி புது காயங்களாக மறுபடியும் அதை கட்டு போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஊனாங்கொடியில் செய்யக்கூடிய மருந்துகள் வந்து ரொம்ப சிறப்பான பலனை தரும். சர்க்கரை நோயால் வந்த புண்ணுக்கு வந்து ஒரே தீர்வு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊனாங்கொடியில் செய்யக்கூடிய மருந்து தான் இது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த ஊனாங்கொடி. இது சாலை ஓரங்களில் ரொம்ப எளிய முறையில் வேலி ஓரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இது. ஊனாங்கொடி அப்படின்ற அந்த மூலிகையிலிருந்து ரொம்ப அற்புதமான தகவல், அதாவது ஆறாத புண்களையும் ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க. நன்றிங்கய்யா. நன்றி.